ஆதவர்ஜுனாவோட மாமாவும் லீமா ரோஸோட தம்பியுமான ஜான் பிரிட்டோ தான் பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன்னு சொல்லப்படுதே, அது உண்மைதானா? திருச்சியில இளம்பெண் ஒருத்தவங்க கையில போதை ஊசி போட்டுக்கிட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. முதலமைச்சரா விஜய் பதவியேற்கும் போது 3 முக்கியமான கையெழுத்து போடும்போது முக்கியமான கையெழுத்தா போதை பொருள் தடுப்பு படை ஒன்னு அமைப்பன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த படை எங்கதான் போச்சு? கோவையில 10 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை பண்ணி குளத்துல போட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி மக்கள் மனசையும் ரொம்ப ரணத்துல தள்ளுச்சு. இந்த நிலையில அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ அறிவிக்காம கிட்டத்தட்ட 10-15 நாள் கழிச்சு இப்பதான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையவே முதலமைச்சர் விஜய் தொடங்கி வச்சிருக்காரு. அப்ப போதைப் பொருளால பல உயிர்களும் துடிதுடிச்சு இறந்து போன அப்புறம்தான் போதைப் பொருள் தடுப்பு படையை அறிவிப்பாரா, அல்லது அந்த போதைப் பொருள் தடுப்பு படையை தேடுறதுக்கே ஒரு தனிப்படைய தாவேக அரசு அமைக்குமா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பார்த்தரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சரியா ஒரு வருடத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா 250 கிலோ போதைப் பொருளை ஜான் பிரிட்டோ என்பவர் கடத்தியிருக்காரு. இவர் பெரிய கடத்தல் மன்னன் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருந்தாங்க. அந்த ஜான் பிரிட்டோ தான் இப்போ அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவோட சொந்தக்காரரும் எம்எல்ஏ லீமா ரோஸோட தம்பியுமான ஜான் பிரிட்டோன்னு பல செய்திகளும் வெளியாயிட்டு இருந்துச்சு. அது உண்மைதானான்னு பார்த்தா அது உண்மை கிடையாது. அதாவது அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன்கிற சொல்லப்படுற ஜான் பிரிட்டோ என்பவர் வேறு, லீமா ரோஸோட தம்பின்னு சொல்லப்படுற ஜான் பிரிட்டோ என்பவர் வேறு. அப்போ இந்த போதைப் பொருள் கடத்தல், அதாவது இந்த போதை கடத்தல் மன்னன் இருக்கார்ல, அந்த ஜான் பிரிட்டோ யாரு, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதை தான் என்னன்னு பலருக்கும் பல கேள்விகள் எழுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதைன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ சென்னையை சேர்ந்த கொடுங்கையூர்ங்கிற பகுதியை சேர்ந்தவர். ஒரு கட்டத்துக்கு மேல இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்காக போயிருக்காரு. அங்கிருந்து அவரோட அந்த போதைப் பொருள் கடத்தல் பிசினஸ் டெவலப் ஆகவே பல உலகம் முழுக்க, நாடுகள் முழுக்க அவரோட பிசினஸ் கொடி கட்டி பறக்குது. இது அப்படியே போக 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 சமீபமா மதுரையோட ரயில் நிலையத்துல கிட்டத்தட்ட 35 கிலோ ஹாஸ் அப்படின்னு சொல்லப்படுற போதைப் பொருள் கண்டறியப்படுது. அதே மாதிரி மன்னார் வளைகுடாலையும் 150 கோடி மதிப்பிலான போதைப் பொருள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹாஸ்ங்கிற போதைப் பொருள் கண்டெடுக்கப்படுது. இந்த ஹாஸோட போதைப் பொருள் இருக்குல்ல, அது 1 கிலோ மட்டுமே 4 கோடியாமா. அப்போ மதுரையோட ரயில் நிலையத்துல கண்டெடுக்கப்பட்ட 35 கிலோ ஹாஸ்ங்கிற போதைப் பொருள் 100 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த 2 சம்பவங்கள்ல யாருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா அதுல ஜான் பிரிட்டோ என்பவர்ங்கிற பேரு அடிபடுது. அந்த ஜான் பிரிட்டோ தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னனா இருக்காரு. அதாவது உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயும் இவருக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ இன்னும் போலீஸால கைது செய்யப்படாம எல்லா இடங்கள்லயும் தேடப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. எங்க இருக்காருன்னே தெரியல, தலைமறைவா இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறை இந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது தேடப்படக்கூடிய ஒரு நபரா ஜான் பிரிட்டோ இருக்காரு. அப்ப அந்த ஜான் பிரிட்டோ தான் கடத்தல் மன்னனா இருக்காரு, லீமா ரோஸ் அவர்களோட தம்பி கிடையாது அப்படிங்கிற உண்மையும் நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தாவேக அரசுல என்ன போதைப் பொருள் சம்பவங்கள் நடக்காமையா இருக்கு? கிடையவே கிடையாது. அதாவது முதலமைச்சரா விஜய் பதவியேற்கும் போது என்ன சொல்லி தெரியுமா பதவியேற்றாரு? 3 முக்கியமான கையெழுத்துகள் போட்டாரு. அதுல ஒண்ணுதான் போதைப் பொருள் தடுப்பு படைன்னு நான் ஒண்ணு அமைப்பேன். தமிழ்நாடு முழுக்க இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஊடுருவி கிடக்கு, மூல முடுக்குல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து விரட்டி விரட்டி வெளுக்க போறேன் அப்படிலாம் பஞ்சு டயலாக் பேசி பதவியும் ஏத்துக்கிட்டாரு. சரி, ஏத்தவரு அந்த போதைப் பொருள் தடுப்பு படையை எங்கதான் வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த படையை தேடுறதுக்கே ஒரு தனிப்படை அமைக்கணும் போல இருக்கு. அந்த லட்சணத்துலதான் இப்போ இருக்கு. சரி, இதனால வந்து என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதே, தமிழ்நாடு வந்து நல்ல சுதந்திர பூமியா தானே இருக்குன்னு சொல்லி யோசிச்சா கிடையவே கிடையாது.
அதாவது இந்த ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், முதலமைச்சர் விஜயோட தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசுல தாங்க எக்கச்சக்கமான போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த தாவேக அரசும் சொல்லப்படக்கூடிய விஜயோட ஆட்சி இப்போ தமிழகத்துக்கு வந்து சரியா 30 நாள் ஆச்சு. இந்த 30 நாள்ல எவ்வளவு போதைப் பொருள் சம்பவங்கள் நடந்திருக்கு தெரியுமா? லிஸ்ட் போட்டு சொல்றேன், கேளுங்க. மே 10 முதலமைச்சரா விஜய் பதவியேற்கிறாரு. அந்த நாள்ல போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் சொல்லி அந்த நாளே கையெழுத்து போறாரு. அவரு கையெழுத்து போட்டா 5வது நாள், அதாவது மே 15 ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது எங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய நல்லூர் சுங்கசாவடியில ஒரு கண்டெய்னர் லாரியில சோதனை நடத்தும் போது கிட்டத்தட்ட 2.29 கோடி மதிப்பிலான 465 கிலோ கஞ்சா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது முதலமைச்சரா விஜய் பதவியே அன்னைக்கு அந்த போதைப் பொருள் தடுப்பு படைக்கான கையெழுத்து போறாருல, அந்த கையெழுத்து போட்ட 5வது நாளே இந்த சம்பவம் நடந்திருக்கா? அதுக்கடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சேலம்ல ஜூன் 6 ஒரு வீட்டுல சோதனையின் போது போலீசார் ஈடுபட்டு இருந்த போது 1,39,130 போதை மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6,400 போதை ஊசிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கா? அடுத்து கோவையில் இருக்கக்கூடிய உக்கடம் பகுதியில ஜூன் 7 போலீசார் சோதனை நடத்தின போது அங்கிருந்த ஒரு காரைக்குடி மதுரையை சேர்ந்த 3 இளைஞர்கள் 43 கிலோ கஞ்சாவை கடத்தி போயிருக்காங்க. அதை இந்த போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து திண்டுக்கல்ல ஜூன் 9 56 கிலோ கஞ்சா வைத்திருந்த தம்பதியினர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஃபேமிலியாவே கஞ்சா வித்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சமீபமா திருச்சியில ஒரு தனியார் ஹோட்டல்ல இளம் பெண் தன்னோட கையில போதை ஊசிய போட்டு இறந்து போயிருக்காங்க. அதாவது போதைப் பொருள் சம்பவங்கள்னால என்ன ஆயிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்க போது. இதனால ஒரு பெண்ணோட உயிர் போயிருக்கு. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதாவது மேஜர் கூட இல்லைன்னு சொல்ல வராங்க. மேஜர் கூட இல்லாத பொண்ணுக்கு எப்படி போதை ஊசி கிடைச்சிச்சு? அந்த போதை ஊசியை எப்படி அந்த தனியார் ஹோட்டல்ல அனுமதிச்சாங்க? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எழுது. ஒரு அடல்ட் ஏஜ்ல இல்லாத ஒரு பொண்ணுக்கு எப்படி இந்த போதை ஊசி கிடைச்சிச்சுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது இந்த கோவையில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான், அதாவது 10-15 நாளுக்கு அப்புறம் தான் சிங்கப்பெண் அதிரடிப்படையவே விஜய் வந்து இப்ப தொடங்கி வச்சிருக்காரு. அதுவும் எதிர்கட்சிகள் போட்டு வலுவா விமர்சனம் பண்ணி குற்றச்சாட்டு வச்ச அப்புறம் தான் தூங்கிட்டு இருந்தவரை எந்திரிச்சு போய் அதை தொடங்கி வச்சிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப போதை பொருள் ஊசினால திருச்சியில ஒரு பெண்ணோட உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி எத்தனை உயிர் போகும்னு வேற தெரியல. இதுக்கு முன்னாடியே இந்த போதை பொருள் தடுப்பு படைய உருவாக்கி அல்லது ஆரம்பிச்சு வச்சாதான் சரியாவும் இருக்கும். ஆனா அதையா சிஎம் பண்ணுவாரு? அப்போ ஏற்கனவே அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அதை கேன்சல் பண்ணிட்டு அவரோட மேனேஜர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனவர் தான் இந்த முதலமைச்சர் விஜய். இவருக்கு எப்படிங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை கிடைக்கும்? யாரு போதை ஊசி யூஸ் பண்ணா என்ன, யாரு போதை பொருளை கடத்தினா என்ன, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரிதான் இவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. இவரை நம்பி வர தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டை தூக்கி அவரை கையில கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கும் இந்த போதை கடத்தல் மன்னனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் தமிழகத்துல நடக்கக்கூடிய போதை சம்பவங்களுக்கு கண்டிப்பா அவங்க பொறுப்பு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். குறிப்பா அந்த போதை பொருள் தடுப்பு படையை பத்தி இன்னும் யாரு பெருசா பேசவே இல்லைங்கிற மெதப்புல முதலமைச்சர் விஜயும் அவர் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காரு. இப்ப நான் சொன்ன இந்த 5 குறிப்பிட்ட சம்பவங்கள் எல்லாமே பெரிய சம்பவங்கள். இது மட்டும் இல்லாம வீட்டுல கஞ்சா வளர்க்கறது, கஞ்சா செடி வளர்க்கறது, கஞ்சா போடுறதுன்னு மாத்திரைகளை போதைப் பொருளா பயன்படுத்துறது, கல்லூரி மாணவர்கள்ட்ட கஞ்சா பழக்கம் இருக்கிறது, குடிக்கிறது, மதுபானங்களை தயாரிக்கிறது, கள்ளச்சாராயம்னு எக்கச்சக்கமான எல்லா போதை பழக்கங்களும் தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்னவோ இந்த 5, தெரியாதது எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இதை பத்தில எதையும் கவலைப்படாம காலையில தலைமைச் செயலகம் வந்தோமா, அட்டனன்ஸை போட்டோமா, மதியம் சாப்பிட்டோமா, ஈவினிங் பெட்டியை கட்டணுமான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காரு. மேடை ஏறுனா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு ஒரு வசனம் பேசுறது, சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை துவங்கி வைக்கிறப்ப கூட பொய்யா பேசிட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா இந்தியாலேயே முதல்ல ட்ரோன் மூலியமா பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறோம் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. இந்த திட்டத்தை திமுக அரசு ஏற்கனவே அவங்க அரசாங்கத்தில் இருந்தப்ப கொண்டு வந்துட்டாங்க. இதை கூட பார்த்து
காப்பி அடிக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் விஜய் இருக்காரே, இவர் எப்படி போதைப் பொருளை தடுக்க போறாருன்னு தெரியல. சரி, கையெழுத்து போட்டமே அதுக்காகவாவது ஒன்னு ஆரம்பிப்போமேன்னு ஆரம்பிப்பாருன்னா அதுவும் கிடையாது. எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் ஏற்பட்டாதான் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறதுல இருந்து எந்திரிச்சு அந்த திட்டத்தை செயல்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.